Hello friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் பேபிக்கு வந்துட்டு 6 months கம்ப்ளீட் ஆகி நீங்கள் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னா பேபிக்கு எந்த மாதிரிலாம் வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஃபிங்கர் ஃபுட்ஸ் எப்படி கொடுக்கலாம், எதெல்லாம் வந்து சோக்கிங் ஹசார்ட்ஸ் பேபிக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேபிக்கு வந்து 180 days வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சாலிட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். காம்ப்ளிமெண்ட்ரினா நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அல்லது அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்முலா ஃபீட் ஏதாவது கொடுக்குறீங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆக்சுவலாக கொடுக்கணும் 6 months வரைக்கும். இது ரெண்டுமே கொடுக்குறீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் சோர்ஸ். அவங்களுக்கு சாலிட் ஃபுட்டுன்றது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான். இப்போது பேபிக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மார்னிங் டைமில் தான் வந்து சாலிட்ஸ் எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போது புதுசாக வந்து அவங்க ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு பாடியில் ஏதாவது அலர்ஜிஸ் வரலாம், ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இந்த மாதிரிலாம் நடக்கலாம். ஸோ எப்பயுமே சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து மார்னிங் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் தேர்ட் பாயிண்டில் சொல்லியிருக்க மாதிரி பேபிக்கு மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ 6th month வந்து நீங்கள் எப்படி இப்போ ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபுட்டாக கொடுத்து அவங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரே ஃபுட்டை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 months ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு எந்த ஃபுட்டும் ரிப்பீட் பண்ணாமல் புது புது ஃபுட்டாக கொடுத்து அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா. இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம், பட் 6th month எடுத்தோடனே அது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி சத்து மாவுனா நீங்கள் வந்து ராகி, கோதுமை எல்லாமே வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணுவீங்க. இந்த ஒவ்வொரு மில்லட்ஸும் நீங்கள் தனியாக கஞ்சி வச்சு பார்த்து அது வந்து அவங்க பாடிக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணுமே. இஃப் இன்கேஸ் ஒரு ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு அலர்ஜி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபுட்டை வந்து அவங்களோட நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு சில டைம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஃபுட்டை வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கட்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கனால அடுத்த மந்த்லேருந்து அக்செப்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து 6th month ஃபுட் காம்பினேஷன்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஃபுட்டும் கம்பைன் பண்ணி கொடுக்காதீங்க. சுகரு, சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து நான் 6 monthsக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஃபுட் ரெசிபீஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட்டு உங்கள் பேபிக்கு என்ன கொடுக்கலான்னா, நீங்கள் வந்து ராகி பாலில் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ராகியை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி அதுலேருந்து பால் வந்து அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் ஒரு நைட் மட்டும் ஊற வச்சு எடுக்கணும், அதை வந்து முளைக்கட்ட விடாதீங்க. ஏன்னா அதில் முளைக்கட்டும் போது அதில் ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து இந்த டைம் ஒரு 180 daysக்கு அப்புறம் பேபியால் அக்செப்ட் பண்ணிக்க வந்து எல்லா பேபிஸாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சிலருக்கு அது வந்து அலர்ஜி கொடுக்கலாம். ஸோ ஒரு 2-3 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து முளைக்கட்டினதை வந்து பேபிக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் நல்லதும் கூட. ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் கஞ்சி வந்து நார்மலாக எப்படி கஞ்சி காய்ச்சுவீங்களோ அது மாதிரி காய்ச்சிக்கோங்க. உப்பு, சர்க்கரை அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராகி மில்க் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கஞ்சி மாதிரி. ஸோ அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கேரட் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வேக வச்சு ஃபுல்லாக வந்து மசிச்சிருங்க. ஒருவேளை ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேரட்டை வந்து துருவி கொடுக்கலாம் அல்லது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அவங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை 7th monthலேருந்து ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் பேபிக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்து வந்து Day 3க்கு நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எதையுமே குக் பண்ணவே கூடாது. எல்லா ஃப்ரூட்டுமே பேபிஸ்க்கு வந்து டைரெக்டாக அப்படியே கொடுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு நீங்கள் அப்படியே அரைச்சும் கொடுக்கலாம் அல்லது துருவி அப்படியே கூட கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பயப்படலாம், பேபி வந்துட்டு அவங்களுக்கு மெல்ல தெரியாது துருவி கொடுத்தா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு கம்ஸ்குள்ளே வந்து டீத் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கையை வச்சாவே அவங்க நல்லா வந்து கடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டை வந்து அப்படியே முழுங்குவாங்கன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் 6th month வந்து அந்த மாதிரி கிரேட் பண்ணி துருவி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சீக்கிரம் மென்று சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து வந்து Day 4க்கு என்ன கொடுக்கலான்னா, நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம். ஸோ அந்த சீசனில் வந்து என்ன வாழைப்பழம் இருக்குது அப்படின்றத வந்து காயாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பழுக்க வச்சு அதை மேஷ் பண்ணி கொடுக்கலாம்.
ஏன்னா இப்போது நிறையா வாழைப்பழம்லாம் வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, நிறையா இருக்கனால பெஸ்ட்டு வந்து நீங்கள் காயாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பழுக்க வச்சுக்கோங்க. அடுத்து டே 5க்கு நீங்கள் என்ன கொடுக்கலான்னா அரிசி கஞ்சி வச்சு கொடுக்கலாம். முதல்ல வந்து அரிசியை நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக கஞ்சி வைக்கிற மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து எதுவுமே சால்ட்டோ சுகரோ எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து இதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 6 months வரைக்கும் பேபிஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான், அதுக்கப்புறம் நோ சால்ட் அண்ட் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேபிஸ்க்கு வந்துட்டு என்னென்ன அடுத்தடுத்து என்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பார்க்கலாம்.